வணக்கம். வணக்கம். இந்த சங்கி சீமான் இருக்கான் பார்த்தீங்கல்ல, அவன் ஒவ்வொரு நாளும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா திமுக கவர்மெண்ட்டை கடிச்சு கொதறதே ஒரு பாலிசியா வச்சிருக்கிறான். அந்த பாலிசியா இருக்கக்கூடிய விஷயத்த ஏன் வந்துகிட்டு இந்த கவர்மெண்ட் அவனை கைது செய்யல அப்படிங்கிற ஒரு எல்லாருடைய கேள்வியும் அதுக்குள்ள பொருந்தி இருக்கும் போது முதலமைச்சர் மிக தெளிவாக சொன்னார். சூரியனை பார்த்து நாய் குலைக்கிறது, குலைத்தால் யாருக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு மாநில அரசு இந்த மாநில அரச ஒரு நேரடியா இருக்கக்கூடிய அந்த அரசியல் இருக்கக்கூடிய அந்த கட்சியை ஒழிப்பது, அந்த கட்சியை ஒண்ணுமில்லாம ஆக்குவது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய இந்த மாதிரி தெருநாய்களை வந்துகிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டா உடனே இவனுங்க எல்லாம் என்ன பண்ணுவானுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு அரசுக்கு எதிராக வச்சிருக்கூடிய விமர்சனத்தை பொறுக்க முடியவில்லை, ஆகையால் வந்துட்டு கைது செஞ்சுட்டாங்க அப்படி இப்படின்னு ஓலா வண்டி உருட்டுவாங்க. ஆனா இவர்களை புறக்கணிப்பதுதான் மிக சரியான வேலை அப்படிங்கிற விஷயத்த மாநில அரசு தெரிஞ்சு வச்சிருக்கு. ஏன்னா சங்கிகள் அனுப்பி இருக்கக்கூடிய அந்த ஏவல் நாய் இருக்கு பாத்தீங்களா, அது பலவித வண்ணங்கள்ல இங்க வந்து சுத்திட்டு இருக்கும் போது தேவையில்லாம அவனுங்களை வச்சு அவன்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சங்கிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு பார்வையில தான் நமது அரசு வந்துட்டு இந்த மாதிரி நாய்களை அசர்ற வரைக்கும் குலைக்கட்டும்னு சொல்லி விட்டுருக்காங்க. அதன் அடிப்படையில இந்த சங்கி முழுமையான சங்கி அப்படிங்கிறத ஏகப்பட்ட வீடியோ பதிவுகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இப்ப நீங்க பார்க்க போறது. என் தங்கச்சி அங்கே கூட்டி கொடுத்தா குடும்ப நாசம் ஆயிடும். மீன் முடிக்கிறவங்க அதுக்கு தெரியும் எந்த மீனுக்கு எந்த கருவாட்டுக்கு எவ்வளவு வத்தப்போ எவ்வளவு 30 இங்க காய வைக்கிறது. அந்த பக்கம் இந்த விவசாயம் தெரியாது, இந்த கோயில் வீட்டுக்கு தெரியாது. அந்த நெசவாரி வீட்டுக்கு மீன் மண்ணை கட்டி கொடுத்தா அந்த குடும்பம் நாசமாயிடும். இப்ப இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, விவசாயி வீட்டு பொண்ணு விவசாயிக்கு கட்டி கொடுத்தாங்க, விவசாயி சம்பந்தம் பண்ணிட்டான், கோயில் அதுக்குள்ள சம்பந்தம் பண்ணிட்டான், மீன் அதுக்குள்ள பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிட்டான், அவன் நெசவாரி அதுக்குள்ள பொண்ணு எடுத்துக்கிட்டான். இது ஒரு சமூகமா இப்படித்தான் சாரி வந்துச்சு. ஒரு குல தொழிலை இந்த தமிழ்நாட்டுல வந்துகிட்டு மீண்டும் நிறுவியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அஜெண்டாவை ஒரு பேப்பர்ல எழுதி அவன் தலைமையில வந்து தூக்கி போட்டிருக்கு. ஒழுங்கு மரியாதையா தமிழ்நாட்டுல போய் ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி ராஜாஜி இங்க என்ன வேலை செய்தார் நல்லா தெரிஞ்சுக்கோ. சலவை தொழிலாளர் மாநாட்டுல வந்து உக்காந்துக்கிட்டு அவர் பேசிருக்கக்கூடிய பேச்சு, உங்களுக்கு படிப்பு தேவையில்லை, உங்களுக்கு சலவை தொழில் சம்பந்தமான ஏதாவது விஷயம் இருந்தா கேளுங்க, செஞ்சு தர்றோம், உங்களுக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது, படிப்பை எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நேரடியா அந்த திமிர்த்தனமான பார்ப்பனிய நஞ்ச இங்க கட்டிட்டு போனாரு. அதன் பிறகு இன்னைக்கு வரைக்கும் இந்த பார்ப்பன பண்டார பரதேசிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, பார்ப்பானுக்கு சொம்படிக்கக்கூடிய ஆட்கள் இவங்க எல்லாம். பண்டாரம்ங்கிறது நம்மளுடைய பண்டாரம் சொல்லல, அவர்களுடைய பார்ப்பனர்களுடைய அடிமைகளை சொல்றோம். அந்த மாதிரி அடிமைகளை வந்துகிட்டு என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் கதா காலட்சேபம் பண்ணுவானுங்க. அப்படி துண்டு தூக்கி இங்கேயும் அங்கேயும் சொருகிக்கிட்டு சொல்லுவாங்க, பெண்கள் சம்பந்தமா வந்தாங்கன்னா அந்த பெண்கள் இந்து மதத்துல எவ்வளவு கேடுகட்ட அடிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆரம்பிச்சு சனாதன தர்மா என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டா அவ வந்துகிட்டு எப்படி எப்படிலாம் இருக்கணும், எப்படி எப்படிலாம் பிறக்கணும், எப்படி எப்படிலாம் இருந்தால் யாருக்கு பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமும் கூச்சமும் நாச்சமும் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் இந்த பார்ப்பன வீடியோக்கள், இந்த என்ன சொல்றது, இந்த அயோக்கியத்தனமான இந்த வீடியோக்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அதற்கு ரிப்ளை வந்து நம்மளால தெளிவா கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அப்போ தொடர்ச்சியாக மீடியாவின் மூலமாக இந்த சனாதானிக்க வந்துகிட்டு மிக மிக மோசமாக தொடர்ச்சியாக பரப்புவதின் விளைவாக இங்க இருக்கக்கூடிய இந்த மழுமட்ட பிண்டங்கள் இருக்கு பாத்தீங்கல்ல, கொஞ்சம் கூட மான ரோசம் சிந்திப்பதற்கு அற்று போன மழுமட்ட பிண்டங்களுக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஆட்களை ஃபுல்லா டெவலப் பண்ணி விட்டோம்னா மேலும் மேலும் நம்மளுடைய இருப்பை இங்கே தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கேடுகட்ட இந்து மதத்துல இருக்கக்கூடிய அந்த பார்ப்பன கும்பல்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு வர்றாங்க. அவங்க இந்த மாதிரி இந்த ஆழ்வார் பொடியாழ்வார்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி கூலிக்கு மாரடிக்கக்கூடிய சைமன் செபஸ்டி மாதிரி கூலிக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி கூலிகளை வச்சுக்கிட்டு இங்க எது மிகப்பெரிய அளவிற்கு இவனுங்களுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கு, கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டக்கூடிய விஷயமா இருக்குன்னு கேட்டா, திராவிடம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சொல் இங்க இருக்கக்கூடிய இந்த அள்ளு சில்லறைகளுக்கு பெரிய அளவுக்கு எண்ணத்துல பின்பக்கம் மிளகாப்படி தூண மாதிரி நமச்சல்லையே இருந்துகிட்டு இருக்கானுங்க. எங்க பார்த்தாலும் திராவிடத்தை ஒழிப்போம் 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 சொல்லிட்டு
காரணம் ஒழிச்சாதான், திராவிடத்தை ஒழிச்சாதான் இங்க என்ன நிரூபிச்சிட முடியும், ஆரியத்தை நிறுவ முடியும். ஆரியத்தை நிறுவிட்டோம்னா மறுபடியும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ராஜராஜ சோழன் காலத்துல எப்படி தமிழ்நாடு பிச்சைக்கார நாடாக இருந்தது, அங்க அத்தனை பார்ப்பனமயமாக இருந்தது. விளைச்சல் அனைத்தையும் கொண்டுட்டு போய் யார்கிட்ட கொட்டிடணும், பார்ப்பான்ட்ட கொட்டிடணும். அவன் என்ன பண்ணுவான், சுக போகமாக ஒவ்வொரு பெரும் பெரும் கோயில்களாக கொட்டி களஞ்சியங்களை ஃபுல்லா கோயிலுக்குள்ள வச்சுக்கிட்டு மக்களை கொள்ளடித்து கொண்டு சூறையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த கேடுகட்ட அந்த கவர்மெண்ட்டை மறுபடியும் இங்க கொண்டுட்டு வந்து வச்சிடணும். இங்க இருக்கக்கூடிய சோசியல் ஜஸ்டிஸ் பேசக்கூடிய கட்சிகளை ஒட்டு மொத்தமாக அப்புறப்படுத்தி விட்டணும் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு வெறி பிடிச்ச மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க இந்த பிஜேபி கும்பல். இன்னைக்கு கூட பேப்பர்ல வந்திருக்க ஒரு ஆடு, கம்ப்யூட்டர் சம்பந்தமா இருக்கக்கூடிய ஒரு ஆடுல SC ST அதுக்கப்புறம் EWS இதுல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மட்டும் அவன் ட்ரைனிங் கொடுப்பானா, அவனுங்களுக்கு ஸ்டைஃபண்ட் ஒரு 10,000 பணம் கொடுப்பானா, நல்லா வசதியா BC MBC இந்த இந்தியாவுல 60% மேல இருக்கக்கூடிய அந்த BC MBC அடியோட புறக்கணிச்சுட்டு யார கொண்டுட்டு வந்து உள்ள வைக்கலாம் பாருங்க. கேட்டாங்க நம்ம சண்டைக்கு வந்துடுவாங்க சொல்லி SC ST உள்ள வச்சுட்டு அதற்கு இணையாக சோரியும் பீயையும் ஒன்னா வைக்கக்கூடிய மாதிரி இங்க இந்த கபோதிகளுக்கு இந்த பார்ப்பன கபோதிகளுக்கு இடமா அங்க ஒடுக்கப்பட்ட இந்த பார்ப்பனால் ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த SC ST இருக்கக்கூடிய மக்களும் 2 பேரை சமமா வச்சு அவங்களுக்கான வாய்ப்புகளையும் நலன்களையும் பெருக்கிக் கொள்வதன் மூலமாக இங்க ஒட்டு மொத்தமா நம்மளை ஃபுல்லா காயடிச்சு விட்டுட்டோம்னா மறுபடியும் இந்த நாட்டை தற்கொலை நாட்டாக மாத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நாளொரு விட்டுஞ்சு எந்திரிச்சு அவனுக்கு தொடர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதனால இந்த மீடியா விளம்பரமும் மீடியா வெறி பிடிச்சிருக்கக்கூடிய இந்த வெறி டாக் இருக்கு பாத்தீங்கல்ல, இவன் ஒவ்வொரு நாள் இந்த தமிழ்நாட்டுல இன்னைக்கு முக்கியமா நல்லா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் கீழடியில் இருக்கக்கூடிய மிக அமர்நாத் அவர் மிக மிக அற்புதமான நேர்மையான ஆய்வாளர். இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு போய் ஆய்வு பண்ணி முறையான அறிக்கையை மத்திய அரசுக்கு கொடுத்தா அவனுக்கு இதை அங்கீகரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு நக்கலும் நையாட்டியும் கேலியும் கிண்டலும் பண்ணிட்டு இருக்கும் போது ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டுடைய பண்பாட்டை ஃபுல்லா சூறையாடக்கூடிய வேலையை மத்திய இருக்கக்கூடிய அரசு வேலை செஞ்சுட்டு இருக்கு. இதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவிற்கு உலகத்தையே மிரட்டக்கூடிய அளவிற்கு ஒரு விமான விபத்து நடந்தது. ஒருத்தையும் அதற்கு பொறுப்பேற்றுக்கல. அந்த விமான விபத்து நடத்திருக்கக்கூடிய அவங்க பொறுப்பேற்றிட்டாங்க. மத்திய அரசு ஏதாவது நலத்திட்ட உதவிகளை அறிவிச்சுச்சா பாருங்க. அவை குறைந்தபட்சம் அதற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செஞ்சாங்களா பாருங்க. எதையுமே பண்ண மாட்டானுங்க. உடனே பிரதமர் துண்டக்கான துணியக்கண்ணு வெளிநாட்டுக்கு ஓடிட்டாரு. அப்போ மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் இங்க நடக்கும் போது நல்ல நாள்லயே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆள் பயங்கரமா யோசிப்பாங்க, ஒவ்வொன்றையும் தாறுமாறா கேள்வி கேட்பாங்க. அதனால இவனுங்களை ஃபுல்லா திசை திருப்பி விடுறதுக்காக இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இவன் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து விடக்கூடாது. இங்க மீடியா அட்டென்ஷன்ஸ் ஃபுல்லா இந்த தெருநாய் இருக்கான் பாத்தீங்கன்னா, இந்த சைமன் செபஸ்டியன் நோக்கியே பேசிக் கொண்டிருக்கட்டும். இவன் ஏதாவது கோமாளி கூத்து பண்ணிட்டு இருப்பான். இந்த கோமாளியின் மீதே கண் வைத்து கொண்டு இந்த கோமாளிக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கட்டும். நம்ம செய்யக்கூடிய வேலையை இங்க ஃபுல்லா ப்ராப்பரா நம்ம செஞ்சு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வரலாற்று ஆவணங்களையும் தரைமட்டமாக எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிடணும் வெறி பிடிச்சு இந்த கீழடியில் இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சியில் இருக்கக்கூடிய அந்த ஆய்வு பணிகளை அடியோடு நிறுத்தம் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லா சப்சாடா சரஸ்வதி நாகரிகம் சொல்லி மாற்றம் செஞ்சு இவன் இங்க தமிழ்நாட்டோட வரலாற்று ஆவணங்களை ஃபுல்லா காலி பண்ணணும் அப்படிங்கிற வேலையை தொடர்ச்சி RSS BJP செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த சில்றப்பா இருக்கான் பார்த்தீங்கல்ல, இந்த சைமன் இவன் மிகப்பெரிய கூவுறான் பாருங்க. என்னென்னலாம் கூவி முடிக்கிறான் பாருங்க. நான் கொளுத்தி எடுத்துருவேன் போலீஸ் ஸ்டேஷன். இவன் வார்த்தைகளை கவனிங்க. ராஜீவ் காந்தியை போட்டதே நாங்க தான். அந்த வார்த்தைக்கு இவனுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. கையெறி குண்டு நான் தயாரிச்சு வீசுவேன்னு சொன்னா அதுக்கு எந்த விதமான நடவடிக்கை இல்லை. இப்ப நேத்து போலீஸ் கொளுத்தி போடுவேன், எரிச்சு போடுவேன். இவன் பேசக்கூடிய அனைத்து வன்முறையை தூண்டக்கூடிய அத்தனை வார்த்தைகளையும் இவன் போற போக்குல இவன் பேசிட்டே இருப்பான். ஆனா இவனுக்கு அனைத்து சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இவன் யாருக்குரிய கைக்கூலி வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாவே புரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு இவன் பேசக்கூடிய பேச்சுக்கள் தமிழ்நாட்டுல ஒரு சாபக்கேடு மாதிரி இந்த மக்கள்கிட்ட அது குறிப்பாக இவன் கையில் எடுத்துக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு கேட்டுட்டீங்கன்னா, இளைஞர் பட்டாளத்தை தான் கையில் எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆயுதமா இவன் கருதிக்கிட்டு இருக்கான்.
நல்லா பாருங்க, மீடியால வந்துகிட்டு இவனுக்கு மிகப்பெரிய அளவுக்கு போக்கஸ் கொடுக்குறாங்க. ஆனா இன்னொரு சாபம் என்ன தெரியுங்களா? விஜய்ங்கிற சாபம். அந்த சாபத்துக்கு இந்த தெருநாய் மாதிரி தொடர்ச்சியாக குலைக்கக்கூடிய அந்த கன்சிஸ்டன்சிலாம் அவன் தாள்கிட்ட இல்ல. அதனால 2 வகையான ஆப்ஷனை வச்சுக்கிட்டு இந்த பிஜேபி பொம்மலாட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஒண்ணுமே பேசலனாலும் சினிமாவுடைய மாஸ் இருக்குன்ற காரணத்தினால அந்த ஓட்டுக்களை நம்ம தக்க வச்சுக்கலாம். அந்த ஜோசப் விஜயை வச்சுக்கிட்டு இங்க நம்ம தக்க வச்சுக்கலாம். அவ்வப்போது இங்க இருக்கக்கூடிய அந்த ஜோசப் விஜய் என்ன பேசினாலும் அந்த பேச்சு நல்ல சவுண்டா பேசி வெறிய ஏத்தக்கூடிய பேச்சுலாம் அங்க இல்ல. அதனால சரி ஓகே அதை வச்சுக்கலாம், சப்ஸ்டியூட்டா இதை வச்சுக்கலாம். இது நல்லா பேசுது, நல்லா குலைக்குது, யாரை வேணா கூசாம கடிக்க போகுது. ஆனா இதுக்கு வந்துட்டு எந்த விதமான மக்கள் செல்வாக்கும் இல்ல, டெபாசிட் கூட வாங்க மாட்டேங்குது. 2வது இப்ப பந்தயம் கட்டிருக்கக்கூடிய அந்த குதிரை 2026ல எப்படி டெபாசிட் வாங்குதுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா மேலிடம் போட்டிருக்கக்கூடிய கணக்கு இந்த விஜய் சினிமாவுடைய முகமா இருக்கு. அந்த சினிமாவுடைய முகம் ஃபுல்லா இங்க வாக்கா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கணக்கு போடுறானுங்க. இவனுங்க போடக்கூடிய கணக்கு எப்பவுமே தப்பு கணக்கு அப்படிங்கறது வந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் தெரியும். அதற்கு அவன் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா, எம்ஜிஆரும் தான் இங்க சினிமாவுல நடிச்சாரு, இவர் முதலமைச்சர் ஆகலையா? அண்ணாவும் தான் கதை வசனம் எழுதினாரு, இங்க முதலமைச்சர் ஆகலையா? இங்க கலைஞரும் தான் பயங்கரமா கதை வசனங்கள்லாம் எழுதினாரு, முதலமைச்சர் ஆகலையா? ஜெயலலிதா அம்மாவும் தான் இங்க நடிச்சாங்க, முதலமைச்சர் ஆகலையா? ஆகையால இந்த விஜயும் தான் இங்க நடிக்கிறாப்படி, அதனால முதலமைச்சர் ஆவார்னு அவன் கணக்கு போட்டுட்டு இருக்கான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அங்க இருக்கக்கூடிய நாகப்பூரியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய மரமட்டை ஜண்டாக்களுக்கே ஒரு விஷயத்த சொல்றோம். அண்ணா முதலமைச்சர் ஆனாரு, ஆனால் அவர் எழுதியிருக்கக்கூடிய கதை வசனத்துக்குள்ள திராவிட சித்தாந்தம் இருந்தது. அதே போல் கலைஞர் வந்துகிட்டு கதை வசனம் எழுதினார், முழுமையாக திராவிடத்தை வார்த்து எடுத்து கலைஞர் எழுதினார், அவர் முதலமைச்சர் ஆனார். அதே போல எம்ஜிஆர் சினிமாவில் நடித்தார், முழுமையாக திராவிட கோட்பாடுகள் அனைத்தையும் பின்பற்றுவதாக தமிழ் சினிமாவில் முழுமையாக நடித்தார், அதனால அவர் முதலமைச்சர் ஆனார். அதே போலதான் ஜெயலலிதா அம்மாவும் அந்த எம்ஜிஆருக்கு துணையா இருந்து நடிச்ச ஒரு காரணத்தினால மக்களுடைய ஆதரவு அங்க கிடைச்சது. நல்லா தெரிஞ்சுக்குங்க மரமண்டைகளே, ஜண்டாக்களே. இதே நேரத்துல தான் சிவாஜி கணேசனும் சினிமாவில் பயங்கரமான புகழின் உச்சியில் இருந்தார். எதுல இருந்தாருக்குன்னா, இங்கிட்டு உரிமை குரல்னு ஒரு படம் வந்தா அது 200 நாள் ஓடும், இங்கிட்டு திருவிளையாடல் படம் வந்தா அதுவும் 200 நாள் ஓடும். ஆனா எம்ஜிஆர் ஒரு பொழுதும் மதம் சார்ந்த படத்துல நடிக்கவே கிடையாது, ஜாதி சார்ந்த படத்துல நடிக்கவே கிடையாது. மத சார்பின்மை கோட்பாடுக்கு உட்பட்டுதான் அவர் நடிச்சாரு. ஆனால் சிவாஜி அனைத்தும் பக்தி படங்கள்ல நடிச்சாரு. அந்த பக்தி படங்களும் பயங்கரமான ஓட்டம் வசூலை கண்டன. இருவரும் ஒரே நேரத்தில் அரசியலில் உள்ளே நுழைந்தார்கள். தமிழக ஜனதா கட்சியை வந்துகிட்டு சிவாஜி கணேசன் ஆரம்பிச்சார், எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிச்சார். சிவாஜி கணேசனுக்கு டெபாசிட் கூட கிடைக்கவில்லை. ஆனால் அவருடைய படம் வசந்த மாளிகை 200 நாள் ஓடுது. ஆனால் அரசியலில் டெபாசிட் கிடைக்கவில்லை. 100 ஓட்டுகளுக்கு மேலே சிவாஜியால் வாங்க முடியவில்லை. காரணம் இங்க இருக்கக்கூடிய திராவிட கருத்தியல். இதை புரிந்து கொள்ளுங்கடா மேல இருக்கக்கூடிய ஜண்டா முண்டங்களே. நீங்க அனுப்பியிருக்கக்கூடிய இந்த கூலி பட்டாளம் இருக்கு பாத்தியா, இது வானத்தை வளைச்சு போடுவேன் வளைச்சு போடுவேன்னு சொல்லிட்டு விளையாடுறாங்க. 4 நாக்கு பிரயோஜனம் இல்ல. அத 26லயும் நீங்க பார்க்கத்தான் போறீங்க. 26லயும் திராவிடம் வெல்லும். ஆரம்பிக்கலாம்.